இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் இப்போ அதிரடியான திருப்பங்கள்லாம் அடுத்தடுத்து வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ காரை வித்துட்டாரு முத்து. இது வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா வீட்டில் கண்டிப்பாக ஒரு பிரளயமே வெடிக்கும், ஒரு பூகம்பமே வெடிக்கும். கிண்டல் பண்ணுறதுக்கான ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. மனோஜும் இந்த பக்கம் ரோஹிணியும் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையே ஊசலாடிக்கிட்டு இருக்குது. மனோஜ் கிட்டக்க அந்த பார்க்கில் இருந்த ஃப்ரெண்டு இப்போ பணத்தை கேட்டு திருப்பி பிரச்சனை பண்ணுறாரு. அவர் ஹோட்டல் வரைக்குமே வேலை செய்கிற ஹோட்டல் வரைக்கும் வந்துட்டார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரோஹிணிக்கு தினேஷ் காசு கொடுக்க வேண்டியது இருக்குது, சிட்டி காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. எல்லா சைட்லையும் கடன் வாங்கி வச்சுருக்காங்க. இதில் வேறு நகையை வாங்கி போடு, ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேறு விஜயா வேறு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் சேர்த்து வச்சு அவங்களே பிரச்சனையாக இருக்கும்போது, ஆனால் முத்துவை காரெலாம் வித்துட்டியா, இப்போ என்ன செய்ய போகிற, நீயும் பூ வைக்க போறியா அப்படின்னு கிண்டல் பண்ணுறது எல்லா காட்சிகளும் வேறு. இவர் காரை வித்துட்டாருன்னு கேட்டு அண்ணாமலை மனசுடைஞ்சு போக, நான் உனக்கு காசு போட்டு திருப்பி அவ்வளோ தூரம் வீட்டு பாத்திரத்தை அடகு வச்சு வாங்கி கொடுத்தேன், இப்படி பண்ணிட்டியாடா அப்படிங்க. இதை விஜயா தாம்னு குதிக்கிறது எல்லா விஷயமும் நடக்க போகுது. இதுக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனையாக ஒன்று நடக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்படின்னா அது சத்யா மாற்றதாக தான் இருக்கும். சத்யாவை பற்றி உண்மையெல்லாம் ஒரு வீடியோ ஆதாரமாக தான் இருக்குது. அந்த வீடியோவில் சிட்டி இல்லை. ஆக்சுவலாக அது அந்த ஆங்கிளில் எடுத்ததில் சிட்டி கிட்டத்தட்ட காமிச்ச வீடியோவில் தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலுமே சிட்டி இல்லை, வெறும் சத்யா மட்டும் தான் மாட்டுவார் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து. இதில் வேறு அந்த வீடியோ டெலிட் பண்ணலான்னு பார்த்தா அந்த வீடியோ என்றைக்கு தான் தேவை, என்றைக்கு உனக்கு மாட்டி விட்டு அவன் பேசாமல் எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவான் அப்படிங்கிறத திருப்பி சொல்லி மனசை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியில் வச்சுருக்காரு இவருமே செல்வமே. ஸோ அதனால இப்போ அந்த முத்து டெலீட் பண்ணாமல் வச்சுருக்க வீடியோவை யார் பார்க்க போகிறா? மீனா பார்த்தா வேறு விதமான விஷயங்கள் நடக்கும். மீனா பார்த்தாங்கன்னா மீனாவுக்கு தப்பு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத உணர்ந்து, அதாவது தன்னுடைய கணவர் செஞ்சதுக்கான ஒரு காரணம் இருந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க மன்னிப்பு கேட்கறதுலேருந்து திருப்பி இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக ஹீரோயினை சந்தோஷமாக இருக்க விடவே மாட்டாங்க சீரியலில். அதுக்கு பதிலாக என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா குடு அப்படின்னு ஓடி கோவப்படுறது, இந்த மாதிரி விஷயத்தை பெருசாகக்கூடிய வாய்ப்பு இருக்க ஆட்களான மனோஜ், ரோஹிணி, விஜயா, இவங்க 3 பேர்த்தில் ஒருத்தர்கிட்டக்க இந்த ஃபோன், இந்த வீடியோ இருக்கிறத பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் குடி போதையில் காரை வித்துட்டோம், இப்போ வேலையும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போதையில் படுத்திருக்கார். ஒரு மொட்டை மாலில் தானே படுத்திருக்காரு. மொட்டை மாலில் படுத்திருக்கும் போது காலையில் அங்கே போகிற விஜயா அந்த வீடியோவை எடுத்து பார்த்து வீட்டையே 2 ஆக்கி, திருட்டு பையனோட அக்கா தானே நீ, அதனால தான் அடிச்சிருக்கான், இப்போ அதை உன்ட்ட சொல்லாமல் இருந்திருக்கான்ல, உனக்கும் தெரியுமா, கிளம்பி முதல்ல வெளில போ அப்படின்னு உங்களை அடிக்காத குறையாக துரத்தாத குறையாக பேசுறதும், அவங்க மனசுடைஞ்சு போய் ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு உண்மைகள் தெரிஞ்சு ஆனால் இப்போ பரிதாபமான நிலைமைக்கு மீனா இருக்கிறதும், மீனாவுக்கு இப்போ காதலும் இருக்கும். தன்னுடைய கணவர் நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லாமல் இருந்தார் அப்படிங்கிறதும் புரியும். ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய கணவரோட அம்மா கிட்ட மாட்டி, வில்லி ராட்சசி கிட்ட மாட்டின மாதிரி மாட்டி, இவங்களை இதை காரணமாகவே வச்சு வெளில துரத்த திட்டங்கள் போடுறது. அண்ணாமலை அப்படியே உடஞ்சி போய் பாவி திருப்பி இப்படி பண்ணியிருக்கேடா சத்யா அப்படின்ட்டு, இதுக்கு மேலே நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு அமைதியாக இருக்கிறதுன்னு பல விஷயங்கள் நடக்க போகுது. இந்த எல்லா கலைவரங்களுக்கும் நடுவில் முத்து மீனாவுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்கு இடையில இருக்க புரிதல் உருவாயிடுச்சுன்னா கூட போதும். அதுவும் உருவாகாமல் இவங்க 2 பேரும் இந்த சண்டையிலே இருக்கும் பொழுது மீனாவை வீட்டை விட்டே துரத்துற மாதிரி சம்பவமும், மீனா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நடு ரோட்டில் போய் நிற்கிறது, அந்த பக்கம் அவங்க வீட்டுக்கு சத்யா அந்த திருட்டுத்தனம் பண்ணாருங்கிறது தெரிய வர்றது அப்படின்னு போனால் கதை ஒரு மாதிரி இதாக தான் போகும், நெருக்கடியாக தான் போகும். இதில் கேஸ் கொடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரோஹிணியே பேசி ஈஸி என்னை சிட்டி விவகாரம் வெளில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சத்யா மேலே கேஸ்லாம் வராமல் பார்த்துப்பாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் கதையில் நிறைய விஷயங்களும் மீனா கதறி அழப்போகிற காட்சிகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை போகிற விதம், இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கூடவே முத்து மீனாவை பிரித்து வச்சு பார்க்குறத மக்கள் பெருசாக விரும்பல. இந்த வாரம் டிஆர்பியில் பாண்டியன் ஸ்டோர்ஸே இப்போ ஹையாக ஒரு போயிட்டு இருக்கிறதுனால சிறகடிக்காசையோட நல்லா வந்துருமோ அப்படின்னா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க டிஆர்பியில். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் இந்த சீரியலில் எதிர்பார்க்குறீங்க? இந்த லாஸ்ட் ஒரு வாரம் 1.5 வாரம் நடக்கிற விஷயங்களில் யார் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வரலங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் இப்போ அதிரடியான